நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தரமான சம்பவம் இன்றைக்கி தான் அரங்கேற போகுதுங்க. எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு இருந்துன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறாரு. அங்கே போனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவர் மேலெல்லாம் இது வரைக்கும் எந்த ஒரு கேஸும் வந்ததில்லை. அவர் ரொம்பவே தங்கமான மனுஷன். அவர் மேலெல்லாம் இங்கே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இங்கே வந்து வெளியே போயிருங்க. உடனே வெளியே வந்துடுறாரு. ஏன்னா திட்டி கொஞ்சம் அனுப்பிச்சிடுறாங்க. வெளியே அந்த கான்ஸ்டபிள் இருந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதுனால ஒரு யூஸ் இல்லை, டைரெக்டாக ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் பேசலாம். ஏன்னா இவங்க பாதி பணம் வந்து இங்கே தான் வருது, இந்த ஆஃபீஸர் தான் எல்லாமே வாங்கி போட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, டிஜிபி ஆஃபீஸ்க்கு. உடனே அங்கே போனதும் பார்க்கணுமே, அப்படியே சும்மா டிஐஜி இருந்துன்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, நான் கொடுக்குறேன் சார், நான் கொடுக்குறேன், அவனா அவ்வளோ பேர் லாடா லபுக்கு தாசா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருக்கிறாங்களே, என்னதான் ரேணுகாவுக்கு மூளை வளர்ச்சி இல்லைனாலும் அந்த இடத்துல போயிட்டு ரேணுகாவை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேர் பண்ணிருக்காங்க நம்ம மல்லி. அதே சமயத்தில் திடீர்னு அந்த கேடுகட்ட ரவுடி வந்துடுறான். உடனே பார்க்கணுமே அந்த இடத்துக்கு கப்புன்னு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்து அப்படியே சும்மா ரவுண்டு கட்டுறாங்க ஒரு பக்கம். டே நிறுத்துங்கடா, போதும்டா அப்படின்ற மாதிரி ரவுண்டு கட்டுறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லாரும் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. திருன்னு திருவிழாவில் காணாம போன மாதிரி. இப்போ என்னடா பண்ணுறது, இதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிமா செல்லக்குட்டி வாமா யார் மணி புதுசாக வந்துக்கிறேன், என்ன நான் கைப்படாத ரோசாவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கூப்பிட்றான். உடனே மல்லிக்கு செம கோவம் வந்துடுது. அப்படியே மல்லி ஒரு பக்கம் அங்கேருந்து உருட்டை கட்டி எடுத்து அடிக்க போகிறாங்க. உடனே சரி ஓகே, இப்போதைக்கு நீ உன் பாட்டுக்கு ஜாலியாக இரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் எனக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவன் கிளம்புறான். யாரா அவன் கேடு கட்டவனாகிறான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் தோணுது. அதே சமயத்தில் ஒரு பக்கம் போலீஸ் எல்லாரும் ஒரு பக்கம் படையை கூட்டிகிட்டு அப்படியே சும்மா ஒரு சுறாவேலி கீழே எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அப்படியே சும்மா மாறு தக்காளி சோறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் புளிஞ்சு எடுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் வந்துன்னு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட ஒரு பக்கம் பக்கு திக்குன்னு போயிட்டு இருக்கு. என்னடா நடக்க போகுது ஏதா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தோட தான் நம்ம மல்லி சீரியல் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து மல்லி காணாமா, என்னடா நடக்குதுங்க, அந்த மல்லி எப்படி விஜய் விட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அரசலா புரசலா ஒரு பக்கம் காத்துல அப்படியே சும்மா அலை மாதிரி ஒரு பக்கம் அலைஞ்சுன்னு வருது. அந்த செய்தி வந்து நம்ம கதிரேசனுக்கு அதில் உழுது, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ரேணுகா இருக்காங்களாம், அவங்கள மனநிலாம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள பிச்சை எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு ரவுடி கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அது, என் பொண்ணு உயிரோடு இருக்காளா, அடே எங்கடா இருக்காவ, சொல்கிறான்னு அந்த இடத்துக்கு தேடின்னு போகிறாரு. அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ண போகிறாரு, அவரோட அடுத்த ஆட்டம் என்னவா இருக்க போகுது, ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் பதட்டம் எல்லாமே ஒரு பக்கம் நம்மளை சேர்ந்துன்னு அடின்னு அடிக்குது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரியலையே, கடவுளே இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு தரமாக செஞ்சு விட்டுன்னு இருக்காங்க. ஆனால் எந்த சமயத்துலையும் எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம மல்லி அங்கே மாட்டிக்கினாங்க அப்படின்ற விஷயம் நம்ம விஜய்க்கு தெரியும். வந்தால் விஜய் உடஞ்சி போயிடுவார். சும்மா விட மாட்டேன், என்னோட உயிர் ரேணுகா, என்னோட மூச்சு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் என்னடா ஒரே கல்ல ரெண்டு மகையா, அட்ரா உங்களுக்கு ராசா வாழ்றா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, நம்ம மல்லியை காப்பாற்ற போகிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி இருந்து வராங்க. அப்படியே சும்மா வந்து அங்கே இருக்கிறாங்களே ஆயாமா, அதாவது அங்கே சாப்பாடு போடுறது எல்லாருக்கும் மெயின்டெனன்ஸ், அந்த ஆயாமா வந்து அப்பலான்னு அடி உழுது பார்க்குற மல்லிக்கு பொழிச்சுன்னு தவடையை பொழிச்சுன்னு ஒரு பக்கம் உட்காடுறாங்க. எனக்கு இது தேவையா, மூடிட்டு என் பாட்டுக்கு நான் ஓட்டில் இருந்தால் இது எனக்கு தேவையா, அவசர கொடுக்காட்டா நான் எல்லாத்தையும் கிழிச்சிருவேன், எல்லாத்தையும் அப்படியே சும்மா பிரித்து மேய்ஞ்சிருவேன் அப்படின்னு வந்த இடத்துல என்னடான்னா எல்லாரையும் என்ன பிரித்து மேய்ஞ்சின்னு இருக்காங்களே, கடவுளே உனக்கே அடுக்குமா, இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் வேதனையில் வெந்துன்னு இருக்காங்க. சரி ஓகே, என்னதான் கஷ்டம் வாழ்க்கையில் வந்துன்னு இருந்தாலும் அதுக்கு மேலே நஷ்டன்றது கண்டிப்பாக வரும். எல்லாத்தையும் நம்ம தாங்கி தாங்க ஆகணும். எது ஒன்றுத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. பார்த்துப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். பார்த்தீங்களா, மேகத்தில் அப்படியே சும்மா ஒரு பக்கம் நம்ம பக்கம் போர் தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி குட்டுன்னு இந்த பக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எந்த இடத்துல எங்கே குண்டு விழுன்னு தெரியாது. குண்டு விழுந்து நானே ஏன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சும்மா சூப்பர் மேனாக மாதிரி அந்த குண்டை தூக்கி வந்து உங்கூட்டான கிட்ட வச்சு விட்டுருவோம். அதெல்லாம் எங்கள் அதிசயம் இல்லை. அந்த சவுண்டு, அந்த சத்தம் கேளுங்க, இந்த சத்தம் அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்குது. ஒரு பக்கம் பதட்டமும் அதிகமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து இந்த சவுண்டு வருது. ஆனால் இதுக்கு முன்னாடி அவ்வளோ இது வந்ததில்லை.
சரி இருக்கட்டும், நம்ம மல்லியை காப்பாற்றுறதுக்கு ஒரு வேளை ஆர்மி படை எல்லாமே போர்ட்ஸாக போயின்னு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு மொத்தம் அங்கே 50 ஏக்கரா அதை அப்படியே சரௌண்டிங் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற ரவுடிங்களெல்லாம் பிடிச்சி உதச்சி அடித்து தூக்கி போட்டு துவம்சம் பண்ணி அங்கேருந்து மல்லியை காப்பாற்றி கொண்டு வரோம். அதுக்காக எத்தனை ஆர்மி படையாக இருக்கனாலும் நியாயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் மறுபக்கம் அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரி எல்லாத்துலேருந்து ஆர்மி அனுப்பிச்சி விட்றாங்க மல்லியை காப்பாற்றுறதுக்கோசரம். ஏன்னா எல்லா தவளையும் மல்லியோட ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க. அதனால் இனிமேல் மல்லியை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டாங்க. மல்லியை காப்பாற்றி விஜய் கூட சேர்த்து வைக்கணும். அதுதான் எங்களோட முதல் குறிக்கோளாக இருக்குது. இந்த குறிக்கோள் நடக்குமா, என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டத்தோட பயத்தோடையும் போயின்னு இருக்குது நம்ம மல்லி சீரியல். இதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக.